ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்சர்சைஸ் 1.3ல சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா 6 to 8 ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.3 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ 9th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவன் 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த்ரீ பிரைம் நம்பர்ஸ் இஸ் 80. த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஆஃப் தம் இஸ் 4. ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம 80 ஆக்சுவலாக எப்படி எழுதலாம்? ஸோ ஈட்டியை நீங்க எப்படிலாம் எழுதலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 80 நம்ம சும்மா 40 + 40 எழுதலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 40 + 40 gives you 80. இது வந்து சும்மா நான் பேசிக்கா சொல்றேன். ஸோ இப்போ இங்க +1 போடுங்க, அப்புறம் -1 போடுங்க. ஸோ +1 போட்டால் என்ன வரும்? 41 வரும். -1 அதாவது 40 + 1னா 41 வரும். 40 - 1னா 39 வரும். ஸோ 41 + 39 gives you 80. ஸோ இது பேசிக் ஐடியா. இப்போ இது ரெண்டும் பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 41 இஸ் அ பிரைம் நம்பர், 39 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஏன்னா 39 நீங்க 13 × 3 எழுதலாம். ஸோ 13 பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது தப்பு. ஸோ அவன் கேட்டிருக்கிறதோ 3 பிரைம் நம்பர் கேட்டிருக்கான். சம் ஆஃப் 80 நீங்க 3 பிரைம் நம்பர் ஆட் பண்ணி 80 வர மாதிரி கேட்டிருக்கான். ஸோ நம்ம முதல்ல 2 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 39 நீங்க வந்து 2 பிரைம் நம்பரா எழுத முடியுமா? அதாவது சம் ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 39 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இந்த கேம் ஓவர். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எழுத முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஆக்சுவலாக 39 நீங்க 37 + 2 எழுதலாம். 37 + 2 எழுதலாம். 39 ஏன்னா 37 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர், 2 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர். So 41 plus 37 plus 2 gives you 80. So sum of 3 prime numbers giving you 80. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு இதான் ஒன்லி பாசிபிலிட்டியா இருக்கும். பட் நம்ம இது வந்து செகண்ட் கண்டிஷன் ஆனால் அவனு கொடுத்துருக்கான். இந்த கண்டிஷன் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஆஃப் தம் இஸ் ஆக்சுவலி 4. இப்போ இது டிஃபரன்ஸ் என்ன வரும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ ஆஃப் தம் இஸ் 4னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த நம்பரையும் பாருங்க. இது டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக 4 தான். 41 - 37 = 4. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த்ரீ பிரைம் நம்பர்ஸ் இஸ் 80. இந்த கண்டிஷன் கேட்டிருக்கான். அப்புறம் செகண்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஆஃப் தம் இஸ் 4. ஸோ சின்ஸ் போத் கண்டிஷன் 1 அண்ட் கண்டிஷன் 2 ஆர் சாட்டிஸ்ஃபைட் இன் திஸ் ஈக்குவேஷன், இது ஃபைண்ட் த நம்பர்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இதான் ஆன்சர் பேசிக்கா. ஸோ ஆன்சர் வந்து நம்பர்ஸ் ஆர் 41, 37 அண்ட் 2 அவ்வளோதான். ஸோ பேசிக்கா இந்த ட்ரிப்ளெட் தான் ஆன்சர். இந்த ட்ரிப்ளெட்னா 3 நம்பர் சேர்த்து நீங்க ஒரு கிளப் பண்ணி எழுதினீங்கன்னா அது பேர் தான் ட்ரிப்ளெட். ஸோ ஆன்சர் வந்து 47, 37, 41, 37 and 2 அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20 அண்ட் செக் வெதர் தட் சம் இஸ் டிவிசிபிள் பை ஆல் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. சம் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20. ஸோ பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20 என்னெல்லாம் வரும்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ அதோட சம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 10க்கும் 20க்கும் நடுவில் உள்ள பிரைம் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னலாம்? ஸோ இது ரெண்டுமே பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ போத் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸும் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஸோ நடுவில் இருக்கிற பிரைம் நம்பர் என்னெல்லாம் வரும்? 11, 13, 17, 19 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ இதோட சம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 13 + 17 gives you 30. 11 + 19 also gives you 30. 30 + 30 gives you 60. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 60 தான். ஸோ சம் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20 இஸ் நத்திங் பட் 60. செக் வெதர் தட் சம் இஸ் டிவிசிபிள் பை ஆல் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். இதான் நம்ம அடுத்த ஸ்டெப். இதான் அடுத்தது பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போ இது சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். ஃப்ரம் 1 to 9 தான் பேசிக்கா. ஸோ இப்போ 1 divisible, எஸ் 1 is divisible to all numbers. 1 is a factor of any number. 2 divisible, எஸ் ஏன்னா 2 is actually இது லாஸ்ட் 60 வந்து நீங்க 30 × 2 எழுதலாம். ஸோ 2 is also divisible by 60. 60 divided by 2 gives you remainder 0. So 60 is divisible by 2. So 2 is also a factor of 60. 2 அடிச்சிடலாம். 60 divisible by 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் தான். ஏன்னா 60 நீங்க 20 × 3 எழுதலாம். இல்லை சம் ஆஃப் டிஜிட்ஸ் அந்த ரூலை வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 ஓட ரூல்ஸ் வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். 60 is actually divisible by 3. ஸோ 3 is also a factor of 60. ஸோ இதையும் அடிச்சிடலாம். 4 ஆல் divisible, இது செக் பண்ணி தான் பார்க்கணும். 60 by 4 என்ன வரும்? 15 வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 15 × 2 gives you 30. 3 னா 45 வரும். 15 × 3 னா 45. 15 × 4 னா 60. ஸோ ஆன்சர் 60 தான். ஸோ ஆன்சர் 15 வரும். போர்ஷன் வந்து 15, ரிமைண்டர் 0. ஸோ 4 is also a factor of 60. 5 வருமா? எஸ், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0 இருக்கு.
So 5 is also divisible by 60 divided by 5 gives you remainder 0. So 60 is actually divisible by 5. ஸோ இதுவும் அடிச்சிடலாம். 60 வந்து 6 ஆல் divisible அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 நீங்கள் 6 into 10 எழுதலாம். டிவைட் பை 6 தான் உங்களுக்கு இதை ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா கோஷன் 10ன்னு வரும், ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ 6 இஸ் ஆல்சோ அ ஃபேக்டர் ஆஃப் 60. இப்போ 7 ஆல் டிவைட் பண்ண முடியுமா 60 அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ தான் ஆன்சர். ஏன்னா டிவைட் பண்ணி பாருங்களேன். ஆனால் 7 7s 49, 8 7s 56, ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 4ன்னு வருது, கோஷன்ட் 8ன்னு வருது. ஸோ கிளியர்லி 7 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 60. ஸோ இது வந்து தப்பு. 8 ஆல் divisible அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ஆக்சுவலாக நோ தான் வரும். ஏன் ஆன்சர் நோன்னு வரும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா 60 divided by 8 போட்டு பாருங்களேன். 60 divided by 8, 8 8 is 64, 7 8 is 56ன்னு வரும். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 4ன்னு வருது, கோஷன் 7ன்னு வருது. ஸோ இதுவும் தப்பு. இதுவும் 8 இஸ் நாட் ஃபேக்டர் ஆஃப் 60 பேசிக்கா. இப்போ 9 ஆல் divisible நோ தான். ஏன்னா 60 divided by 9 போட்டு பாருங்க. இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிடலாம். வெறும்னா அந்த ரூலை வச்சு செக் பண்ணிடலாம். இதை நீங்கள் போகணும் கூட அவசியம் இல்லை. சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வருதுங்க? 6ன்னு வருது. ஸோ 6 plus 0 தான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் 60. ஸோ இது டிவைட் பை 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வருதா? வராது. ஏன்னா 6 இஸ் ஆக்சுவலி அ ஸ்மாலர் நம்பர் கம்பேர்ட் டு 9. ஸோ ரிமைண்டர் டெஃபினட்டாக 0ன்னு வராது. ஸோ 9 அவுட். ஸோ 7 8 9 ஆர் நாட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 60. அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி அதர் சிங்கிள் டிஜிட் நம்பர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 60 நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்னா செக் வெதர் தட் சம் இஸ் டிவிசிபிள் பை ஆல் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்னா நோ தான் ஆன்சர். எல்லா சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்னாலையும் அது டிவிசிபிளா அப்படின்னு கேட்டிருக்கான். அது ஆன்சர் நோ தான். ஸோ இந்த பாட்டு வந்து ஆல்னு கொடுத்துருக்காங்கல்ல, பை ஆல் த சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்னா ஆன்சர் நோன்னு வரும். சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் வந்து 60. ஸோ சம் வந்து 60. சம் ஆஃப் prime numbers between 10 and 20 is actually 60. Check whether that sum is divisible by all single digit numbers na அதுக்கு அந்த பார்ட்டோட ஆன்சர் நோ. ஸோ 60 and நோ தான் ஆன்சர்ஸ் பேசிக்கா. 10th கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம 11th கொஸ்டின் போகலாம். 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 1 to 9 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் ஆன்சர். So smallest number which is divisible by 1 to which is exactly divisible by all numbers from 1 to 9 வந்து நீங்க என்னன்னா LCM of 1 to 9 கண்டுபிடிக்கணும். LCM of 1 to 9 கண்டுபிடிச்சிங்கன்னா கேம் ஓவர் ஆகலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இது கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டீகம்போஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் இல்லை பேசிக்கா. ஸோ 1 அப்படியே 1 தான், 2 எழுதலாம். 3 is actually a prime number. அது அப்படியே விட்டுறலாம். 4 நீங்க 2 into 2 எழுதலாம். 4 can be written as 2 into 2. 5 5ன்னு விட்டுறலாம். 6 நீங்க 3 into 2 எழுதலாம். 3 into 2. 7 அப்படியே விட்டுறலாம். 8 நீங்க 4 into 2 எழுதலாம். இல்லைன்னா 2 into 2 into 2 எழுதலாம். ஸோ 3 2 போட்டுடலாம். இது 3 2 போட்டீங்கன்னா 8. 9 நீங்க எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாம். 10 நீங்க 5 into 2 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ 10 தேவையில்லை. 9ஓட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அவன் கேட்டிருக்கா LCM of 1 to 9 தான் கேட்டிருக்கான். ஸோ அதான் நமக்கு தேவை. ஸோ பேசிக்கா ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி divisible பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம LCM from 1 to 9 கண்டுபிடிச்சா கேம் ஓவர். ஏன்னா தட்ஸ் த ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் விச் இஸ் ஆக்சுவலி divisible பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இந்த மாதிரி பேசிக் கணக்காக தான், பேசிக் லாஜிக்காக தான். ஸோ நம்ம இப்போ இதை டீகம்போஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 9ஓட ஃபேக்டர்ஸ் அப்படியே எழுதிடலாம். 3 into 3 எழுதலாம். ஸோ இதில் 9 அடிச்சு போயிருது. 9 காலி, 3யும் காலி. ஒரு 3 கிடச்சிருச்சு. பேசிக்கா இங்கே 2 3 இருக்கு. நமக்கு தேவையே ஒரு 3. ஸோ அது அடைஞ்சிருச்சு. இப்போ 8ஓட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 3 2. ஸோ இப்போ 9ஓட ஃபேக்டர்ஸும் காலி, 8ஓட ஃபேக்டர்ஸும் இன்க்ளூடட். பேசிக்கா இது 9, இது 8. இது மூணுத்தையும் கூப்பிட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வரும். ஸோ 9 காலி, 8 காலி. 8ல் வந்து உங்களுக்கு 4 அடங்கிடும். 2 2 வந்துருச்சு. இங்கே 3 2 இருக்கு. அவன் கேட்டிருக்க 2 2 தான். இது 2 2லேயே 4 வந்துடும். ஸோ 4 காலி, 2வும் காலி இதுலயே. ஏன்னா ஒரு 2 தான் கேட்டிருக்கான். இங்கே 3 2 இருக்கு. ஸோ ஒரு 2 ஏற்கனவே இருக்கு. ஸோ 2வும் காலி. ஸோ 2 3 4 8 9 இந்த 5 நம்பருமே காலி. இப்போ 5 வேணும். 5 இல்லவே இல்லை. ஸோ ஒரு 5 இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ 6 இருக்கா? 6 3 into 2. ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ 6ம் காலி. 7 வேணும். 7 இல்லவே இல்லை. ஸோ 7 இன்க்ளூட் பண்ணுங்க. வேற என்ன நம்பர்? எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ எல்லா நம்பரும் காலி ஆயிடுச்சு. 1 ஏற்கனவே இருக்கு. இன்ட்டு 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். ஸோ பேசிக்காக இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இந்த எல்லோ நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த எல்லோ நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ இப்போ தான் பண்ண போகிறோம். ஸோ 9 into 8 into 5 into 7. இது வந்து 8. இந்த ப்ராக்கெட்குள்ள இருக்கிறது 8 into 5 into 7. அவ்வளோதான். 9 into 8 into 5 into 7. அவ்வளோதான். ஸோ இது எப்படி எழுதலாம்? 8 5 40 எழுதலாம். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 40 வரும். 9 into 7 63 வரும். 63 into 40 எப்படி எழுதலாம்?
63 into 4 கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். 63 into 4 என்ன? 3 into 4 12, 6 4 24, 25, 252. ஸோ ஆன்சர் வந்து 2520 வரும். ஏன்னா அவன் கேட்டிருக்கிறதோ 63 into 40. நம்ம 63 into 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 63 into 40னா இங்கே ஒரு 0 போட்டுருணும் அவ்வளோதான். கடைசியாக ஒரு 0 இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓவரால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 1 to 9 வந்து 2520. ஸோ த ஸ்மாலஸ்ட் நம்பர் which is exactly divisible by all the numbers from 1 to 9 வந்து 2520 தான். ஸோ ஆன்சர் ஃபார் 11th கொஸ்டின் இஸ் நத்திங் பட் 2520. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 9, 10, 11 ஃப்ரம் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் 1.3 தான். அடுத்த வீடியோ நம்ம 12th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் 1.3 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.